சில பேரோட ஐடி அவங்களோட ஸ்டோரியை போய் செக் பண்ணுறது பார்க்கவே செம்ம உடம்பாக இருக்கேன்டி நான். இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கே கப்புள் மாதிரி தான் இருக்குது. பயிரவும் வர அப்போல. வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எதுக்குடி அதுக்குள்ளையா? ஸோ எப்படியோ என் தலைவியை பிடிச்சி விளாக்குள்ளே போட்டேங்க. பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. காலேஜ் தினமும் வைக்கிறாங்க. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கூட காலேஜ் தான். தெரியாமல் ஒன்று சொல்லிட்டு அதை விட்டுறேன். போன வாரத்துக்கு முன்னாடி வாரம்மா ஒரு வாரம் ஏதோ கேப் விட்டுட்டேன். ஸோ எப்படியோ பார்த்துட்டிங்கன்னா தலைவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலாகுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் பண்ண நாங்கள் திரும்ப பார்க்க போகிறோம். திரும்ப பார்த்து என் தலைவி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. பசா உன்னோட சேனலில் அவங்க பார்க்காம இருப்பாங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம ஃபுல்லாமே மோட்டோ வ்ளாகிங் ரிலேட்டடாக போடுவோம் இல்லைங்க. அதில் மேபி சில வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, சில வீடியோ பார்க்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 6 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் என்னென்ன வீடியோ அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோட லிங்க்குமே பண்ண டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோட என் கார்ட்லேயும் தருவாங்க. ஸோ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் யாராவது பார்க்காம இருந்தால். ஸோ ஸ்வீட்டு ஐ டொனேட்டட் மை ஹேர், நவ் ஐ எம் அ மொட்டை பாய். இதுதான் அந்த வீடியோ. பார்த்துருக்கியா? இல்லை, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒன்று போயிடுச்சு. டான்சிங் நியர் சைனா, ரிஸ்கிங் மை லைஃப் இன் டெம்பரேச்சர் மைனஸ் டெம்பரேச்சர். இது சைனா பார்டர் அடி. என் பர்த்டே டைம் பண்ணக்கூடாது. சரி, ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல, அதனால நான் அப்போ ஃபோன் பண்ணா எடுக்கல. இல்ல ஃபோன் பண்ணா சிக்னலே இருந்துச்சு. சரி, அதனால அது உண்மையாவே அதான் பண்ணீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ, இவ்வளோ செக்கிங்ல இருந்துக்கோ அடி. அப்போவே எல்லாமே பண்ணுவேன். நான் இப்போ ரீசெண்டா பார்த்தா சென்னைக்கு போயிட்டு வந்தேன் இல்லைங்க. எதுவுமே பெருசா டிஸ்டர்ப்லாம் பண்ணலையா. சும்மா ஃபோன் எடுத்து நார்மலா வேற ஏதோ யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம்குள்ள போய் பார்த்தா சில பேரோட ஐடி அவங்களோட ஸ்டோரியை போய் செக் பண்ணுறது. ஏதாவது இவன் அந்த சைடு போயிருப்பானோ, ஒரு வேலை இருக்குமோ, இவங்களை மீட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வேலை சிசிடிவி வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கு. நமக்கே தெரியாமல் இது அப்படியே நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால உங்கள் வீட்டுக்கார அம்மா பார்த்துட்டிங்கன்னா உங்களை லேசாக விட்டுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபுல் டைமும் பண்ண நீங்கள் அவங்க கண்காணிப்பில் தான் இருப்பீங்க. இது நான் சொன்னேன்னா கல்யாணம் ஆன பசங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற மூஞ்சி எங்கடா வாங்க நீ? இந்த பஞ்சி ஜம்பிங் மேலோ ஹைட்ல இருந்து கீழே குதிக்க பார்த்துருப்பேன் தோணும். சரி, பார்க்கும்போது தெரிஞ்சிடும். என் சூப்பர் பைக் டெலிவரி பார்த்துட்டேன். அப்பா, இது பெரிய அச்சீவ்மெண்ட். என் மாப்பிள்ள இருக்கான் பாருங்க. ஐயோ அழகு. அப்போ எவ்வளோ லவ் பண்ணேன்னா அதே எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் ஷிப் அவார்டு வாங்கினது பார்த்துட்டேன். நம்ம பாட்டி வீடு ஹோம் டூர் காமிச்சேனே, அது பார்த்தியா? பார்த்துன்னு தோணுது. ஓகே, ஸோ இந்த வீடியோவை பார்த்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்ச வீடியோ பார்ப்போமா? என்ன உடக்கா மாதிரி இருக்கீங்க? உடக்கா மாதிரி இருக்கேனா? அதுதானே இருக்கு. பார்க்கவே செம்ம உடம்பா இருக்கேன்டி நானு. இப்போ பாரு, அதனால சொல்றேன் உடக்கான்னா நல்லா ஃபிட்டா இருக்கிற மாதிரி மீன் பண்றியா? என்ன நீ இப்படி அலங்கோலமா நின்றுட்டு இருக்க, சட்டையே இல்லாம அதுவும் பாத்ரூம்ல நின்றுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்னைக்கு என்ன vlogனு சொல்லிக்கிறேன். வாய்ஸ் ஒரு மாதிரி பாத்ரூம்குள்ளே இருக்கிறதுனால எக்கோ அடிக்குது. ஸோ அப்போல்லாம் மைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. மைக்கெலாம் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா முடியை வளர்த்திட்டு இருந்தோம். ஸோ இந்த ஹேரை பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேட் பண்ண போகிறோம். ஷாம்பு போட்டு என் மண்டையை குளிப்பாட்டிக்கிறீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி நமக்கு அமையாது. ஏன்னா அவ்வளோ லென்த்தாக வளராது. ஏன் அப்படி பார்க்குறீங்க? செம காமெடி. நீ சிரிப்பியான்னு எதிர்பார்த்தேன். சிரிப்பு வரல. இது நல்லா ஒரு வேலை உனக்கு வரல போல. இதுதான் கடைசியாக பண்ண ஷாம்பு போட்டு குளிக்க போகிறேன். இதுக்கப்புறம் இனி எவ்வளோ மாதம் கழிச்சு ஷாம்பு போட்டு குளிக்க போகிறேன். நீங்கள் இப்போவே போட்டு குளிக்கிறது இல்லை? ஆமாம், ஷாம்பு போட்டு குளிக்கிறது இல்லை இப்போ பெருசா. பட் அது ஒரு இதா சொல்றேன்டி. இப்போ போடுறது இல்லை. அப்போ போட்டு ரெகுலராக குடிச்சிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா திடீர்னு போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. எனக்கு சிரிப்பு வரல. 2 மாசத்துல எங்க முடி வளைஞ்சது? வருஷ கணக்குல முடிவு இருக்கு. ஏய், அப்போ இவ்வளவு தூரத்துக்கு முடி இருந்திருக்குடி. வேணாம், இப்போ இவ்வளவு தூரம் தான் வருது. அப்பவே இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குடி. ஆனா என்னன்னா அவ்வளவு தூரம் இல்லை. இல்ல இது பெரிய இதுதான். ஆனா இது ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஹேரையும் ஸ்மூத்னிங் பண்ணோம்னா இதோட பெருசா வரும். புரியுதாடி? முடி சுருண்டு இருக்கா. இப்போ நமக்கு கர்லி ஹேர் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம். அதனால அப்படி தெரியுது. இப்போ என் உடம்பு பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. சும்மா சிக்குன்னு சிறுத்து குட்டி மாதிரி இருந்திருக்கு. இனி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணுவோம். வாய்ப்பில்லை ராஜா. எப்போ ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
எனக்கு என்னமோ குக்கிங் வீடியோ பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. குக்கிங் வீடியோவா? இது வந்து கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரி பார்க்குற மாதிரி சொன்னால் பரவாயில்ல. ஒரு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு, அது சாம்பிள் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பாட்டு பாடிட்டு இருக்கேன் நீ. அது எதுக்கு கையில ஹார்ட் தூக்கிட்டு வந்திருக்கான்? நீங்க நினைச்சு பாரு, இங்க நான் நிறைய முடி வச்சிருக்கேன், அவன் மொட்டை அடிச்சுட்டு கையில ஹார்ட்டோட வரான். இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கே கப்புள் மாதிரி தான் இருக்கு. ஐயோ சாமி, எனக்கே அப்படிதான் இருக்கு இதுல பார்க்கும்போது. எதுக்கு இந்த ஹார்ட்டை தூக்கிட்டு வரான் லூசு மாதிரி? அப்படிதான் லவர் பாய்னா அப்படிதான். இன்னொரு 4 கிலோமீட்டர் சம்திங்ல நம்ம பைரோ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சரி, அந்த பாரத் பெட்ரோல் பைரோவும் வரப்போல. இப்ப எதுக்கு மறைக்கிற? அவன் ஃப்ரெண்டு தான், வேற எதுவும் இல்ல. நான் வேற எதுவும் சொன்னா இல்ல அப்படி பாக்கலையா? அது எதுக்கு அப்படி பார்க்கணும்? அப்படி பார்வை அப்படிதான். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ்க்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டே போகணும். பைக் ஓட்ட அவனை முன்னாடி போக வச்சுட்டு அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கைட் பண்ணிட்டே கூப்பிட்டு. எதுக்கு தெரியுமா அஜிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கைட் பண்ணியே கூட்டு போகணும்? ஏன் அது ஓட தெரியாதா? அவன் ஓட்டுவான், ஊருக்குள்ள ஓட்டிப்பான். ரைடா போகும்போது நிறைய சொதப்புவான். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குடி, தமிழ்நாடு ரைடு போகும்போது பைக் எடுத்துட்டு ரைடு போவோம்ல, போகிறது லாங் ரைடு கிட்டத்தட்ட ஒரு விச் மீன்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போகிறோம். பெட்ரோல் பங்க்ல போய் எவ்வளோ பைக் பெட்ரோல் போடணும் எனக்கு தெரியாது. சரி, உன்னை கூப்பிட்டு நான் ஒரு லாங் ரைட் போகிறேன், உன்கிட்ட பைக் கொடுத்துட்டேன், எவ்வளோ பைக் பெட்ரோல் போடுவேன்? அவர்கிட்ட கேட்பேன் எவ்வளோ போடணும். யார்கிட்ட? பெட்ரோல் பங்க் காரங்கிட்டியா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ, ஃபுல் டேங்க் பண்ணுவோமா? சரி, அது எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்களா? என் தலைவன் வந்து ஒரு பங்க்ல 100 பைக் பெட்ரோல் போடுவான். சரி, அந்த பங்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே பெட்ரோல் தீந்துரும். அந்த பங்க்ல இன்னொரு 100 ரூபாய்க்கு போடுவான். அந்த மாதிரி அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுவான். பட் அது வந்து ஸ்டார்டிங்ல ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருந்தாலுமே அது அவனுக்கு தெரியல. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, என் தலைவனால தான் நானே வந்து லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணி பழகிட்டேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணி பழகணும். இவன் கூட பழகி நானும் அவனை ரைட்டில் வாடான்னு சொல்லி அவனுக்கு லெஃப்ட்லேயே வந்து நானும் அப்பப்போ மறந்து போய் லெஃப்ட்லேயே பண்ணி பழகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவான். ஏன்னா அவன் பெருசாக லாங் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய ரைட் பண்ணிட்டு வந்துட்டோம்ல. ஸோ அதனால இது வந்து நேபாள் ரைடுக்காக ப்ரிப்பேர் ஆகும்போது தான் என்னன்னு தெரில. ஸோ அதனால இன்டர்காம் மாடிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆமாம், ஏன் ஹமாம் சோப்பில் தலை தேய்ச்சி குளிச்சது? அது இல்ல, எனக்கு அவன் சோப்புன்னு கேட்டுச்சு. அவன் சோப். டிடிஎஃப் அடுத்தது வந்து பாருன்னா நம்ம ஜெய் சீக்கிரம் வெட்ட போறோம். இப்போ எப்படி இருக்கு? லுக் எப்படி இருக்கு பாரு. காட்டப்பாமா இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? காட்டப்பாமா இருக்கீங்க. நல்லா இருக்கான்னு கேட்குறேன். எது இருக்கு? ஸோ அடுத்த வீடியோ சொல்லும். இது வந்து லடாக். தெரியும், 2 நாள் என்கிட்ட பேசாம இருந்தீங்களே. அப்படியா? 2 நாள் இல்லடி, அதுக்கு மேலேயே இருக்கும்டி. 2 நாள் அதுக்கு மேலாம் இருந்திருந்தா அவ்வளோதான். ஆமாம்மா, பேங்கோ. ஆமாம், கரெக்ட். அவ்வளோதான்லாம் சொல்லாத. என்ன முடியாதுன்னு சுச்சுவேஷன்ல புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சொல்லிட்டு போயிருக்கணும். கரெக்டாக மணாலியை தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் சிக்னல் இருக்கும். அதுக்கப்புறம் சர்ச்சோ பேங்காங் லேக்லலாம் சுத்தமாக சிக்னலே இல்லை. அங்கே சிக்னல் வரும்னு சொன்னாங்க, நான் வரல. அது ஏதோ ஒரு மிலிட்ரி இதுக்காக கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கூட சொன்னாங்க. கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு நீ எனக்கு விஷ் கூட பண்ண முடியல. அப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. இது வந்து லடாக்ல வந்து பேங்காங் லேக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல ஷூட் பண்ணுது. கரெக்டாக அந்த பேங்காங் லேக் வந்து பார்த்தீங்கன்னா 30% சம்திங் நமக்கு இந்தியாவுக்கு சொந்தமோ, 70% பக்கம் சைனாவுக்கு சொந்தம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, மறந்துருச்சு. ஸோ வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் அங்கே தான் பண்ணோம். இது என்ன குதிரை மாதிரி இருக்கு? ஹேரா நல்லா தானே இருக்கு. ஒரு மாதிரி ஹேர் மட்டும் அது ஒரு மாதிரி ஒரு பக்கமா நிக்குது. ஆனா நான் ஒரு மாதிரி நல்லா இருக்கேன்ல? நல்லா இருக்கேன்டி. நான் நல்லா இல்லையா? இல்ல, முடி நல்லா. முடி எங்க? நான் சொல்ற பேச்சு கேக்குது. அது எப்பவுமே ஒரு மாதிரி தான் நின்றுட்டு இருக்கும். ஸோ வந்து அந்த மில்கி வே தெரியும், ஸோ வந்து ஜூபிட்டர் தெரியும், சாட்டர்ன் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கரெக்டாக என் பர்த்டே ஆரம்பிக்கும் போதோ அதுக்கு அந்த டைம்ல வந்து ராவான நம்மளோட கண்ணில் சொன்னீங்க நினைக்கிறேன். ஆமா, மில்கி வேவை பார்க்க முடியும் பேங்காங் லேக்ல. செம்மையா இருந்ததுங்க. அதுலயும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து சிஎம்ஆ இல்ல டிஎஸ்பியா ஐபிஎஸ்ஆன்னு தெரியல, ரொம்ப பெரிய ஆளு. அவர் தான் நமக்கு வந்து எல்லாம் சொல்லாரு. இது இங்க பாருங்க, இது இருக்கு, இங்க இருக்கு, அது இருக்குன்னு கையில ஆப் கூட வச்சு காமிச்சிட்டு வந்தார். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வேஷ்டி கட்டி இருக்கோம். லடாக்ல வேற லெவல் ஃபன் பண்ணோம். யார் சாமி இவனுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஃபன் பண்ண போறோங்க. ஆனா புது சட்டை கூட போடல பாரு. நானு வேஷ்டி போட்டிருக்கேன். புரியுது. ரொம்ப சாதாரண சட்டை இல்ல, நல்லா இருக்கு.
அண்ணா அந்த சட்டை. நல்லா இருக்கு. பட் எப்பவுமே எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேஷ்டி கட்டிட்டு வண்டி ஓட்டினா அவுந்துருங்க. எனக்கு வேஷ்டி முன்னாடி இருந்தே கட்டுவேன், நல்லா கட்டி பழக்கம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுருங்க. புரியல, கட்டுவேன்றீங்க, அப்படியே எங்க அப்பாவை கட்டி விட சொல்றீங்க. நான் தான் அதுல சொல்றேனே அவுந்து விழுந்துரும்னு. ஆமா, ஆனா முன்னாடி நல்லா கட்டுவேன்னு சொன்னீங்களே. எங்க நல்லா கட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். வேஷ்டி கட்டுவேன், நல்லா தான் கட்டுவேன். கொஞ்சம் தூரம் நடந்தா கல் விழுந்துரும், வண்டியில போனா கல்லுந்துரும், தூக்கி கட்டினா அதுவும் கல்லுந்துரும். கட்டுவேன். புரியுது. ஆமா, நல்லா கட்டுவேன். அந்த வார்த்தையை கொஞ்சம் குறைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதேதான். முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. எக்ஸாஸ்ட உடச்சே எடுத்துட்டு போயிட்டாங்க போல. ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே யூ. சரி விட, சின்ன பிள்ளைத்தனமா இதை பண்ணிட்டீங்க. பேர்ன் அவுட் அதுக்கு சாங் எல்லாம் பார்த்தியா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனல்ல இப்படி தாண்டி சாங் போட்டுட்டு இருக்கோம், யூடியூப்ல இருந்தே வாங்கி. ஸோ இந்த ரூமுக்கு போய் நம்மளோட வேஷ்டிலாம் கழட்டிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போறோங்க. ஸோ அது செம்ம ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் எனக்கு லாஸ்ட் பர்த்டேன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த தண்ணி அவ்வளோ பேசக்கூடாது. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்காங் லேக்ல குளிக்கிறதுக்கு போய் பர்மிஷன் கேட்டேன். ஸோ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களால முடிஞ்சா நீங்க குளிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நம்மளால முடியாதது எதுவுமே இல்லையேடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி தண்ணியில மட்டும் குளிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு அது தெரியாது. we are immortal TTF. அப்பவே இந்த வார்த்தையை சொல்லிட்டு சுத்திருக்கீங்க. ஆனா ஆக்சுவலி அங்க கேட்டேன், ஏன்னா இங்க வண்டி ஓட்டிட்டு வந்ததுக்கே போலீஸ் கூடுவேன்னு சொல்றாங்களே, குளிக்கலாமா குளிக்க கூடாதா, சைனா பார்டர் வேற ஏதாவது சுட்டுக்கிட்டு போட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இந்தியா இது வர மாட்டாங்க, இங்க சைனா இதெல்லாம் வர மாட்டாங்க. எதுக்கு ஏதாவது கின் ஃபயர் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் கேட்கலான்னு கேட்டா முடிஞ்சா குளிச்சுக்கோங்கன்ட்டாங்க. ஓகேங்க, ஸோ வந்து வாங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து செம்ம சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு சைனாவே போயிடலாம் தாங்க யோசிச்சேன். எல்லாரும் என்ன போக்குறாங்கடி, ஒன்னு போக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துரு. ஸோ இதுக்கு மேல முடியாதுங்க. ஸோ வந்து உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆகுது. உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுடி. அன்னைக்கு நடந்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. கால்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, உடம்பு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஃபீல். வாசா என்ன வாசா வீடியோ என் பண்றேன்னு சொன்னா இன்னும் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் மூவ்மெண்ட் நடந்துச்சு, அது உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சீங்க, அதனால தான் வீடியோ. பட் இது ஆக்சிடென்ட் நம்மளோட கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது சுழல்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த டொர்னோடோக்கு கீழே வந்து பையனா ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவரு கூட அதை கவனிக்காம தான் நடந்து வந்துட்டு இருப்பாரு, கையில ஹெல்மெட் வச்சுட்டு. அது போக இன்னும் சில பேர்லாம் வருவாங்க, யாருமே அதை கவனிக்கல. டொர்னோடோன்னும் சொல்லிட முடியாது, பெருசா வருமே அந்த மாதிரி கிடையாது. புரியுது. சின்னதா சுழல் வந்து போகும்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு சுழலே நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. ஸோ அப்போ வந்து அதுல அங்க நேர்லயும் நான் பார்க்கல, வீடியோல வந்து ப்ளே பண்ணி பார்த்தா வீடியோல வந்து இவ்வளவு பெரிய சுழல் போயிருக்கு. நான் நினைக்கிறேன், என்னடா அங்க நான் நடந்த மாதிரியே இல்லை, நான் வீடியோல இருக்கு, ஒரு மாதிரி மேஜிக்கலா இருக்கு, இது ஒரு மாதிரி காட்ஸ் கிஃப்ட்டை நம்ம பர்த்டேக்காக நமக்கு கொடுத்துருக்காருன்னு நினைச்சேன். செம்ம வீடியோ. நானும் ரொம்ப நாளா வந்து நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். நல்லா இருந்தது. இன்னும் 4 வீடியோ. ஐயோ 4 என்னால முடியாது. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு இருக்கோங்க. என்ன வாசா கிட்டத்தட்ட 6 வீடியோ சொன்னீங்க, 2 வீடியோ பார்த்துட்டு கடையை மூடிட்டு போறீங்க அப்படின்னா உன் ஒய்ஃப் பார்க்க மாட்டேன்ட்டாங்களான்னா அப்படி கிடையாது. டிடிஎஃப் கிட்டத்தட்ட ஷூட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்ல குட்டியாக ஜாலியாக சண்டை, அந்த மாதிரி வந்து பார்த்தா சின்ன சண்டை, அப்புறம் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அடுத்த ரைடு கிளம்ப போகிறோம் டிடிஎஃப். அதுக்கான பரபரப்பான வேலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தா இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் நம்ம சொன்ன அந்த 6 வீடியோவும் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் வீடியோ எண்ட்லேயும் வந்து பண்ண தரேங்க, எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ கிட்டத்தட்ட எக்கச்சக்க மாதம் கழிச்சு ஒரு பெரிய ரைடு கிளம்ப போகிறோம். அதுவும் வந்து பண்ண எந்த வண்டியில் கிளம்ப போகிறோம்னு எல்லாம் கெஸ் பண்ணி வைங்க. அடுத்ததில் அப்டேட் பண்ணுறேங்க. ஓகே டிடிஎஃப் பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.